ஓகே, தென் சென்னையில் தற்போது திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலை பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை இருக்கிறார். மூன்றாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இருக்கிறார். 27,258 ஓட்டுகளை தமிழச்சி தங்கபாண்டியன் பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான ஓட்டுகளை குறைவாக பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார். மூன்றாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். வடசென்னையை பொறுத்தளவிலும் கலாநிதி வீராசாமி முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் பால் கனகராஜ் இருக்கிறார் பாஜக வேட்பாளர். மூன்றாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ இருக்கிறார் என்பதும் தற்போதைய தகவல். மேலும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். தென் சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, தென் சென்னையில் தற்போது திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலை பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை இருக்கிறார். மூன்றாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இருக்கிறார். 27,258 ஓட்டுகளை தமிழச்சி தங்கபாண்டியன் பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான ஓட்டுகளை குறைவாக பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார். மூன்றாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். வடசென்னையை பொறுத்தளவிலும் கலாநிதி வீராசாமி முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் பால் கனகராஜ் இருக்கிறார் பாஜக வேட்பாளர். மூன்றாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ இருக்கிறார் என்பதும் தற்போதைய தகவல். மேலும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். தென் சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.